நீங்க நம்ம ஆட்கள் எங்க ஊருக்கு போலான்னு கிளம்புனா இருங்க இருங்க இருங்கன்னு ஒரு சிலர் சொல்லி இப்பதான் வயிறு என்ன செய்யும், எல்லாம் செய்யும். ஆமென். வயிறு சரி இருக்காது, தலைவலிக்கும், வாந்தி வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் மயக்கமா வரும். இங்க இருந்து பக்கத்தெருக்கு போற பலன் கூட இல்லை. ஆமென். அவங்க எல்லாம் பிரயாணப்பட்டு போனாங்களா, வயதானவர்கள் இருந்தாங்க, பால் கொடுக்கிற ஸ்திரீகள் இருந்தாங்க, கர்ப்ப ஸ்திரீகள் இருந்தாங்க, வாலிபர்கள் இருந்தாங்க. எல்லாரும் கலந்திருந்தா ஒரு ஆளுக்கு கூட ஒரு வியாதியும் வரல. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நிரம்பி வழிகிறது. சத்ரு எழும்புனா தோத்து தான் போனாங்க. ஆமென். இவங்க அந்த பிரயாணத்தை பார்த்தவங்களுக்கு எல்லாம் வித்தியாசமா இருந்துச்சு. இது என்ன பிரயாணம், இது என்ன ஜனங்கள், இவங்க யாரு, எங்க இருந்து எங்கேயா போறாங்க, எப்படியாவது நம்ம தேசத்துக்கு வராம போகணும்னு பல பேர் தங்களுடைய தேசத்தை கடக்காதபடிக்கு வேற வழியா போங்கன்னு சொன்னாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவ்வளவு மகிமையான காரியத்தை தேவன் செய்தார் அவர்களுக்கு. ஏன் செய்தார் தெரியுமா? அவரே அவர்கள் மேய்ப்பராய் இருந்ததுனால. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒருவேளை வியாதி வரல நமக்கு, ஒரு இப்பெல்லாம் பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 19, 17, 15, ஏன் 5 வயசு 7 வயசு எல்லாம் கண்ணாடி போட்டுக்குது. ஏன்னா தூர பார்வைன்னு சொல்லுது, கிட்ட பார்வைன்னு சொல்லுது, எல்லாம் ஒண்ணு மாட்டிட்டே சுத்துது. கண்ணு தெரியலையாமா. என்ன தெரியல? அப்போ மோசே சொல்றான், எனக்கு பார்வைலாம் நல்லா இருக்கு, பெர்ஃபெக்டா இருக்கேன்னு சொல்றான். ஆமென் சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா. அங்கே யோசுவா கிட்ட காலேப் சொல்றான், என் பலன் குறைந்து போகவில்லை. எங்கடா போகணும் சண்டைக்குன்னு கேட்டான். எனக்கு எப்ரோனை கொடு. யோசுவா சொல்றான், ஏன் அங்கதான் இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன், விரோதிகள் அடிச்சுட்டான்னா அவ்வளவுதான். இவன் சொல்றான், என் பலன், ஏய் நீயும் நானும் யுத்த வீரர்கள். ஆமென். யோசுவாவும் காலேப்பும் யுத்த வீரர்கள், 2 பேரும் ஜெயிக்கிறவங்க. ஆனா இப்போ 40 வருஷம் ஆயிருச்சு, 80 வயசுக்கு மேல ஆயிருச்சு. யோசுவாவை பார்த்து காலேப் சொல்றான், நீ ஒன்னும் பயப்படாத, அதே ஸ்ட்ராங், ஆமென், அதே பவர். எல்லாரும் சொல்லுங்க பவர்னு. நமக்கு பார்த்தீங்கன்னா 20 வயசு ஆனா பிள்ளைகளுக்கெல்லாம் 21 வயசு ஆகுது. ஆயிட்டு போகுது. இப்ப என்ன போ, அதே பலன். ஆமென். காண்டா மிருகத்து கொத்த பலன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். நம்ம என்ன நினைக்கிறோம், எதெல்லாம் பிளெஸிங், வியாதி இல்ல, பலன் உள்ளவர்களா இருந்தாங்க, சத்துருக்கெல்லாம் தோற்று போனாங்க. ஆமென். மோசேக்கு யுத்தம் நடக்குது கீழே. மோசே கைய ஆரோனும் ஊரும் தூக்கி பிடிச்சாங்களா. அப்படி கையை உயர்த்தின போதெல்லாம் இஸ்ரவேலர்கள் ஜெயித்தாங்க. கையை அவன் கொஞ்சம் கீழே விடுங்கடா கைய அப்படின்னு விட்டா கீழே இருக்கிற எதிரி ஜெயிச்சானா. அப்போ எல்லாம் பாக்குறாங்க, ஒரு கல்லை கொண்டு வந்து வச்சுட்டு மோசேயுடைய கையை இப்படி வச்சுட்டு பிடிச்சிட்டாங்களாம். என்ன சொல்ல தெரியுமா, 24 hours ஒரு வார், ஒரு யுத்தம் நடக்கிற வரைக்கும் நம்ம சொல்றோம்ல, பிரேயர்ல, ஆராதனையில கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆராதிப்போம். அப்ப கையை எல்லாரும் உயர்த்துறீங்க, நல்லவங்க தான். ஆமென். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா, ரொம்ப நல்லவங்க தான். கரங்களை எல்லாம் உயர்த்துறீங்க. கரங்களை விடுவோம் நாங்க சொல்றதே இல்லையே. அடுத்த 2வது நிமிஷமா தான் எல்லாரும் கையை எப்படி இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா இறங்கிடுதே. அவ்வளவுதான் நம்ம பவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. முதல் கமெண்ட் வந்துச்சு, கையை தூக்கினீங்க. அடுத்த கமெண்ட்டுக்கெல்லாம் யாரும் வெயிட் பண்றதே இல்லை. சிஸ்டர் சொன்னாங்க ஒரு நிமிஷம் தூக்கி காணல, ஓகே, அது கூட ஒரு சிலர் காது கேட்கறது இல்லை போல இருக்கு. நிறைய பேர் கையே தூக்க மாட்டாங்க. நம்ம சொல்லி சொல்லி பார்த்தா கூட இந்த மெசேஜ் அங்க போய் ரீச் ஆகல. ஆமென். ஒண்ணு காது கேட்காம இருக்கணும், இல்லைன்னா கீழ்ப்படியாம இருக்கணும். ஆமென். இல்லைன்னா அப்படியே என்னப்ப கையை தூக்கிக்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நிறைய பேர் சொல்றாங்களே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீ கையை தூக்குனா ஜெயிப்ப. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீ கையை அசைச்சினாலே சத்துரு ஓடி போயிடுவான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் பெரியவர். அல்லேலூயா. அவங்க அப்படியே பயந்தார்கள். இங்க தாவீது சொல்றான், என் பாத்திரம், என்னுடைய வாழ்க்கை நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஆமென். அவனுக்கு நிறைய சத்துருக்கள் இருந்தாங்க, நமக்கு தெரியும். சவுல் தாவீதை கொல்லாம விடவே மாட்டேன்னு
தீர்மானம் எடுத்து துரத்தி கொண்டே இருந்தான். ஆனா தாவீதுனுடைய சுண்டு வரல கூட தொட முடியல. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நல்லா ஒரு அலையிலேயே சொல்லுங்க, இன்னும் நல்லா ஒரு அலையிலேயே சொல்லுங்க. 2 பேரு. இவன் தான் அவனை சத்துருவாய் நினைத்தான். சத்துருவை சிநேகித்தவன் தாவீது. ஆமென் சொல்லுங்க. ஏசு சொன்னார்ல, யார் சத்துரு அப்படின்னா வேதம் சொல்கிறது, உன் வீட்டாரே உனக்கு ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்பா எல்லார் முகத்திலும் இப்பதான் அப்படியே 1000 வாட்ஸ் பல்பு போட்ட மாதிரி இருக்கு. வேத வசனம் சொல்லுது, உன் வீட்டாரே உனக்கு சத்ரு. என்ன செய்யறாங்களாம் வீட்டாரு? சும்மா இருக்க மாட்டான். நமக்கு தெரியாத ஆள் கொஞ்சம் ப்ரமோஷன்ல, இன்க்ரிமெண்ட்ல, இல்லை சொத்து, வீடு, காரு ஏதோ ஒன்று வாங்கினாலே நம்மளால இருக்க முடியாது. உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஒன்று வாங்கிருச்சுன்னா, கூடவே இருக்கிறது ஒன்று வாங்கிருச்சுன்னா, நம்ம எப்படியாவது அதை மேற்கொள்ள ஒரு முயற்சி, இல்லைன்னா அதை கீழே தள்ள ஒரு முயற்சி. ஆமென். யாக்கோபுக்கு அத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க. எல்லாரும் ஒரு டீம்ல சேர்ந்துட்டான். யோசேப்பு மட்டும் தனி டீம்ல இருக்கான். ஆனா யோசேப்பு தான் ஜெயிச்சான். ஏன்னா தேவன் அவனோட இருந்தார். அல்லேலூயா.